ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 8ஆம் திருமொழி 2ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக இப்போது திருவரங்கம் க்ஷேத்திரத்தை அடைந்து விட்டோம். திருவரங்கநாதன் முன்பு திருமண தூண்களுக்கு இடையே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மை கைப்பிடித்து அழைத்து சென்ற பெரியாழ்வார் இந்த பதிகத்தின் முதல் பாசுரத்துல கண்ணனாகவே பெரிய பெருமாளை கண்டு அனுபவித்தார். 2வது பாசுரம் மீண்டும் அதே அரங்கனை அதே கண்ணனாக அனுபவித்து பெரியாழ்வார் அருளி செய்கிறார். ஆஸ் யூஷுவல் ஃபார்மட் அதேதான். 4 அடிகள் இருக்குன்னா முதல் 2 அடிகள் கண்ணன் தான் அரங்கன், அடுத்த 2 அடிகள் திருவரங்க க்ஷேத்திரத்தின் பெருமை. வாருங்கள் அனுபவிப்போம். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை 4வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பனூர் மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர்வாள் திருவரங்கம் என்பதுவே. பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை 4வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பனூர் மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர்வாள் திருவரங்கம் என்பதுவே. இப்ப பாட்டின் முதல் பாதிக்கு வந்துருவோம். கண்ணனுடைய அந்த அவதார காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதை இப்ப பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார். என்ன விஷயம்ன்றத சொல்லிடுறேன். சொல்லிட்டா வார்த்தைகளுக்கான அர்த்தம் உங்களுக்கு எளிதில் புரிந்துவிடும். துவாரகையை கண்ணன் ஆண்டு வருகிறார். அப்போ கிருஷ்ணன் 11 நாள் ஒரு யாகம் பண்ணிருக்கான். அந்த யாகத்துக்கான தீட்சையிலே இருக்கிறார். தீட்சைன்னு சொன்னா அந்த யாகத்துக்கு கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். தேவையில்லாம வெளியில எங்கேயும் போகக்கூடாது. அப்போ துவாரகையில் வாழ்ந்த ஒரு அந்தனர் அவர் கண்ணபிரான்ட்ட வந்தாராம். கிருஷ்ணா, நீ என்ன இந்த லட்சணத்துல ஆட்சி நடத்துற அப்படின்னு கண்ணனுடைய ஆட்சியை விமர்சனம் பண்ணாராம். பக்கத்துல அர்ஜுனன் இருக்கான், யாகத்தை பார்க்க வந்திருக்கான். அர்ஜுனன் கேட்டான், என்ன கிருஷ்ணனோட சிறப்பா ஆட்சி பண்ண முடியுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா? அந்த அந்தனர் சொன்னார், இதுவரை எனக்கு 3 குழந்தைகள் பிறந்தார்கள். ஒவ்வொரு குழந்தையும் அம்மாவோட வயத்துல இருந்து பிறக்கும் போது பூணலோடு யஜ்ஞோபவீதத்தோடு பிறந்துதான். பொதுவா குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் காயத்ரி உபதேசம் எல்லாம் பண்ணுவா, அப்பதான் பூணல் போடுவா, உபநயனம்னு. ஆனா என் குழந்தைகள்லாம் யஜ்ஞோபவீதத்தோடு பூணலோடையே பிறந்தது. அவ்வளவு வைதிகமான பிள்ளைகள், அவ்வளவு வேத ஞானத்தோடு பிறந்த பிள்ளைகள். ஆனா ஒவ்வொரு குழந்தையும் பிறந்ததும் எங்கேயோ வானத்துல காணப்படுது. முதல் குழந்தை பிரசவ அறை தாயின் கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறது, பிறந்து கையில தூக்கலான்னு பாக்குறேன், காணும். 2ஆவது குழந்தை பிறந்தது, மீண்டும் காணும். 3ஆவது குழந்தை பிறந்தது, மீண்டும் காணும். இப்ப என் மனைவி 4வது முறையாக கர்ப்பம் தரித்திருக்கிறாள். குழந்தை பிறக்க போற தருணம் வந்து விட்டது. இதுவும் இருக்குமா போகுமாங்கிறது தெரியல. அது எப்படி பூணலோட குழந்தை வந்து பிறக்குமா, பிறந்ததும் போயிடுமா? இது வரைக்கும் 3 தடவை இப்படி ஆயிடுச்சு. இந்த குழந்தையா காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னார். இப்ப கிருஷ்ணன் பார்த்தான், உங்க குழந்தைய காப்பாற்றணும் அவ்வளவுதானே, நான் வந்து காக்கிறேன்னா. உடனே பக்கத்துல இருக்க அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னா, இது அத்தனையும் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல விரிவாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு பாட்டுக்கு அர்த்தம் சொல்றார். ஏன்னா இந்த சரித்திரத்தை புரிஞ்சுட்டாதான் பாட்டை ரசிக்கலாம். அர்ஜுனன் சொன்னானா, கிருஷ்ணா, நீ ஒரு யாகம் பண்ற, தீட்சையில இருக்க, நீ இப்ப போய் பிரசவ அறையில உட்கார்ந்து குழந்தைக்கு காவல் காக்குறேன்னா நல்லா இருக்குமா? நான் எதுக்கு இருக்கேன், நான் போய் காவல் காக்கிறேன், குழந்தைய காக்க முடியலன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு அர்ஜுனன் போயிட்டான். போனவன் என்ன பண்ணா, அந்த கர்ப்பிணியான தாய் பிரசவ அறையில இருக்கா, நிறை மாத கர்ப்பிணி, குழந்தை எப்ப வேணா பிறக்கலாம். அர்ஜுனன் சரக்கூடம் அம்புக்கூடம் அமைச்சான். சுத்தி காற்று கூட உள்ள நுழையாதபடி ஒரு அம்புக்கூடத்தை அமைச்சு, முடிஞ்சா இதை தாண்டி எவன் வேணாலும் வந்து குழந்தைய தூக்கின்னு போட்டோம் அப்படின்ட்டு அர்ஜுனன் காத்துட்டு இருக்கான். அதே மாதிரி பிரசவ வலி ஏற்பட்டது, குழந்தை வந்தது, பூணலோடு பிறந்தது. ஆஹா மகனேன்னு அப்பா கையில தூக்க போனார், குழந்தை காணா போயிடுது. அர்ஜுனன் பார்த்தான், என்னடா இது, இவ்வளவு பெரிய காற்று நுழைய முடியாத அம்புக்கூடம் அமைச்சோம், ஆனாலும் அவனோ குழந்தைய கொண்டு போயிட்டானே, என்னாச்சோ தெரியலையே, அக்னி பிரவேசம் செய்வதான்னு யோசிச்சான். அதுக்குள்ள கிருஷ்ணன் கூட்டான், இங்க வாடா அர்ஜுனா, அக்னி பிரவேசம் பண்ணாத, 4 குழந்தைகளையும் மீட்கலாம்னா. மீட்கலாம்னா இப்ப ஒரு பெரிய பிரச்சனை. கிருஷ்ணன் யாகம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அப்ப காலை பொழுதான், காலை பொழுது பூர்ணாகுதி கொடுத்தாச்சு. அடுத்து நண்பகல், இந்த மிட் நூன் டைம் சொல்லுவோம் பாருங்க, அந்த நேரம் அடுத்த பூர்ணாகுதி கொடுக்கணும். அதுக்குள்ள 4 குழந்தைகளை மீட்கணும். என்ன பண்ண போற கிருஷ்ணன் கேட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணன் சொன்னா, நீ ஏன்டா கவலைப்படுற, அடுத்த கால யாகத்துக்கு நான் இங்க வந்து சேருவேன், என்னோடு புறப்படுங்கள். அந்த குழந்தைகளோட அப்பா அந்தனர் இருக்கார் பாருங்க, அவரையும் தேர்ல ஏத்தினான், அர்ஜுனனையும் தேர்ல ஏத்தினான். சாரதி தாருகனை கூப்பிட்டான், ஓட்டுறா தேரன்னா. தாருகன் ஓட்டிட்டு போனான்.
எங்க போனான்னா இந்த மொத்த உலகியல் மண்டலம், சம்சார மண்டலம், தத்துவங்கள் எல்லாத்தையும் கடந்து வைகுண்ட லோகத்துக்குள்ளே தேர் போனது. வைகுண்டத்துக்குள்ள போய் பார்த்தா அங்கே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சியார்கள்லாம் எழுந்தருளி இருக்கா இல்லையா? நாம டவுட் கேட்போம். ஸ்ரீதேவி ருக்மிணியா வந்துட்டா, பூதேவி சத்யபாமாவா வந்ததுக்காக வைகுண்டத்துல தாயார் இருக்க மாட்டான்னு அர்த்தம் இல்ல. ஒரே நேரத்துல அவ பல வடிவங்கள் எடுத்துப்பா. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சியார்லாம் உட்காந்துருக்கா. இவ மடியில 4 குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கு. கிருஷ்ணன் போய் கேட்டான், என்ன வேலை இதெல்லாம்னா? அவ சொன்னா, இல்ல இல்ல, நீ அவதாரம் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்க, இங்க பரவாசுதேவனாவே உன்னை பார்த்துட்டு இருக்கோம், கிருஷ்ணனாவும் பார்த்தா நல்லா இருக்குமே, வரவழைக்கலான்ட்டுதான் இப்படி விளையாடணும். கிருஷ்ணன் சொன்னா, சார் இனிமே இப்படிலாம் விளையாடக்கூடாது. பாரு ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார், 4 குழந்தை போயிடுதுன்னு சொல்லி எவ்வளவு பதட்டத்துல இருக்கார், இப்படிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 குழந்தைகளையும் விட்டுன்னு வந்து இந்தாரு சுவாமின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சானாம். இப்ப வரலாறு மனசுல இருக்கா? பாட்டின் முதல் 2 அடிகளை இப்ப பாருங்க. பிறப்பகத்தே மாண்டொழிந்த. பிறப்பகத்தேனா இந்த இடத்துல பிரசவ அறைன்னு அர்த்தம். பொதுவா பிறப்பகம்னா பிறந்த வீடு, பிறந்த வீடுன்னு அர்த்தம் சொல்லுவோம். அகம்னா வீடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பிறப்பகம்னா சூத்திகா கிரகம், பிரசவ அறைன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு மணவாள மாமுனிகள். ஏன்னா பிரசவ அறையை விட்டு குழந்தைகள் வெளியிலேயே வரல. பிறப்பகத்தே அந்த பிறந்த பிரசவ அறையிலேயே மாண்டு ஒழிந்த. மாண்டு போச்சுன்னா இறந்து போச்சுன்னு அர்த்தம் இல்ல, காணா போச்சுன்னு அர்த்தம். மாண்டு போயின, மாண்டு ஒழிந்த, கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போன பிள்ளைகளை 4 வரையும். 4 குழந்தைகள் காணா போச்சா? முதல்ல 3 குழந்தைகள் காணா போச்சுன்னு ஒரு புகார் சொன்னார். 4வது அர்ஜுனன் காப்பாத்த போனா அதுவும் காணா போச்சு. பிள்ளைகளை 4 வரையும் இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து. இறை பொழுதுனா நொடி பொழுதுன்னு அர்த்தம். ஏன்னா கிருஷ்ணன் கார்த்தால யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டான். அடுத்து மத்தியான வேளை யாகம் பண்ணணும். இந்த தீட்சையில இந்த நடுவுல உள்ள காலத்துக்குள்ள குழந்தைகளை மீட்க வேண்டும். அதனால ஒரு நொடி பொழுதில் கொணர்ந்து கொடுத்து. கொணர்ந்துனா வைகுண்டத்திலேருந்து கொண்டு வந்து, கொடுத்துனா இந்த அந்தணர் கையிலேயே கொடுத்து விட்டான். அதோடு இல்லையா, ஒருப்படுத்த. ஒருப்படுத்தனா சம்மதிக்க வைத்தன்னு அர்த்தம். என்ன சம்மதிக்க வைத்தல்னா என்னன்னா, ஆமா அவர் பிள்ளைகள் தான் ஒத்துக்கணுமே. இவர் பாட்டுக்கு வைகுண்டத்திலேருந்து போய் 4 குழந்தைகளை கொண்டு வந்து கொடுத்து, பாருங்க சுவாமி உங்க குழந்தைகள்னா, ஆஹா அவரை நம்ப வச்சாமா. என்ன சான்றுன்னு கேக்குறீங்களா? அந்த குழந்தைகள் ஒன்னொன்னும் பிறக்கும் போது பூணலோட பிறந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? வைகுண்டத்தில் இருக்கும் இந்த 4 குழந்தைகளும் பிறந்த மேனிக்கு பூணலோடயே இருந்ததாம். அப்ப அந்த அடையாளத்தையும் காட்டி, அதுக்காகத்தான் அந்த விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். அந்த அடையாளத்தையும் காட்டி, பாருங்க 4 குழந்தைகள் பூணலோடு இருக்கு, அந்த பிரம்ம தேஜஸ் இருக்கு, உங்க குழந்தைகள் தான் அவருக்கு காமிச்சானாம். அப்பவும் அவர் ஒத்துக்கல. அவர் சொன்னாரா, நான் வேதம் எல்லாம் படிச்சிருக்கேன், வைகுண்டம் போனவாதான் திரும்பியே வரமாட்டாளே, 4 குழந்தைகளும் வைகுண்டம் போயிட்டு எப்படி திரும்பி வந்தது? அதுக்கு கிருஷ்ணன் சொன்னானா, அதுல 2 விஷயம் இருக்கு சுவாமி. அர்ச்சிராதி மார்க்கத்துல மோட்சம்னு வைகுண்டம் போனவாதான் திரும்பி வரமாட்டாளே ஒழிய, இது தாயார் நாச்சிமார்கள்லாம் தங்கள் சங்கல்பத்தால கூட்டும் போனது. இந்த கதை வேற. 2, எல்லா கர்மாவும் கழிஞ்சு வைகுண்டம் போனவாதான் திரும்பி வரமாட்டான்னு சொன்னமே ஒழிய, இது நடுவுல எடைப்பட்டு இப்படி போனவர்கள் திரும்பி வருவதற்கும் வாய்ப்புண்டு. இது பிராட்டிமார்களுடைய சங்கல்பத்தால் நேர்ந்ததே ஒழிய, நீங்க இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம நேயர்கள்ல கூட பல பேர் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கேள்வி கேட்பா. அந்த கேள்வியும் கேட்க முடியாதபடி ஒருப்படுத்த, சம்மதிக்க வைத்த உரைப்பனூர். உரைப்பன்னா சக்தி மிக்கவன் அர்த்தம், ஆற்றல் மிக்கவன். அதாவது என்னென்னலாம் பண்ணணுமோ, குழந்தைய மீட்கிறதுக்கும் ஆற்றல் உண்டு, இவர் குழந்தைதான் சம்மதிக்க வைக்கவும் ஆற்றல் உண்டு, அவர் டவுட் கேட்டா அதுக்கு சமாதானம் சொல்லவும் ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட சக்தி மிக்க உரைப்பன் ஊர், அவன் எழுந்தருளி இருக்கும் ஊர் தான் ஸ்ரீரங்கம். பாட்டின் முதல் பாதி ஆயிடுத்தா? பிறப்பகமான அந்த கர்ப்பிணி கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றெடுத்த பிரசவ அறையிலேயே காணாமல் போன 4 குழந்தைகளையும் ஒரு நொடி பொழுதில் வைகுண்டத்திலேருந்து கொண்டு வந்து அப்பா அம்மாட்ட கொடுத்து அவர்கள் குழந்தைதான் சம்மதிக்க வைத்த சக்தி மிக்கவன் உறையும் ஊர். எப்படிப்பட்ட ஊர்னா, நிறைய வேதம் படித்தவர்கள் நிறைந்த ஸ்ரீரங்கம். மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார். யாகம் பண்றவா, வேதம் வல்லவர்கள் நிறைய ஸ்ரீரங்கத்துல இருக்காளாம். அதனால அவ என்ன பண்றா, மறைனா வேதம், வேதத்தில் சொல்லப்பட்ட விதிப்படி பெரும் தீ, சிறப்பான 3 அக்னிகள், அக்னிகோத்திர அக்னின்னு சொல்லுவா, கார்கபத்தியம், தாட்சிணாக்னி, ஆகவனியம்னு. மறை பெருந்தி, வேதத்தில் சொல்லப்பட்டபடி அந்த 3 விதமான நெருப்பையும் அக்னியையும் வளர்த்திருப்பார். வளர்த்து அதிலே யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணி கொண்டிருப்பவர்கள்னு அர்த்தம். அதாவது விஷயம் என்னன்னா, அக்னியை வளர்த்து நிறைய யாகமும் ஹோமம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து வரு விருந்தை அளித்திருப்பார். வரு விருந்தைனா தன் வீட்டுக்கு வரக்கூடிய, விருந்துன்னா இந்த இடத்துல ஃபீஸ்ட்னு அர்த்தம் இல்ல, விருந்தினர்னு அர்த்தம். விருந்து அப்படிங்கிற வார்த்தை சாப்பிடுறதையும் குறிக்கும்,
வர கெஸ்ட் விருந்தினரையும் குறிக்கும். இங்க விருந்தினர்னு அர்த்தம். வரு விருந்தை, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை அழித்து இருப்பார். அழித்தல்னா நன்றாக பாதுகாத்தல், அன்பு காட்டுதல், ஆதரவு அளித்தல்னு அர்த்தம். அழித்து இருப்பார்னா அவளுக்கு நன்னா ஆதரவு காட்டி அவர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா விஷயங்களும் பரிமாறி நன்றாக விருந்தோம்பல் செய்வார்கள்னு அர்த்தம். ஒரு பக்கம் மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார். தாங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. வரு விருந்தை அளித்திருப்பார். விருந்தினர் யார் வந்தாலும் அவளுக்கு உபச்சாரம் பண்ணி ததியாராதனம் பண்றார். இப்படிப்பட்ட சிறப்புடைய மறையவர் வாழ். இத்தகைய சிறப்புகளை கொண்ட மறைனா வேதம், மறையவர்னா வேதம் வல்லார்கள், வாழ் அவ வாழக்கூடிய திருவரங்கம் என்பதுவே. திருவரங்கம் என்பதுதான் உரைப்பன் ஊர். அந்த உரைப்பனுடைய ஊர் என்பது பாட்டின் பொருள். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பனூர் மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார். வருவிருந்தை அளித்திருப்பார். சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நல்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பனூர் மறைப்பெருந்தி வளர்த்திருப்பார். வருவிருந்தை அளித்திருப்பார். சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. பிறந்த அந்த பிரசவ அறையிலேயே காணாமல் போன 4 பிள்ளைகளையும் ஒரு நொடிப்பொழுதில் கொணர்ந்து மீட்டு கொடுத்து அவர்கள் தன் பிள்ளைகள் தான் அந்த தந்தையை ஒத்துக்கொள்ளும்படி சம்மதிக்க வைத்த சக்தி மிக்க உரைப்பனுடைய ஊர் எங்கன்னா, நல்ல வேதத்தில் சொல்லப்பட்டபடி அக்னியை வளர்த்து வரக்கூடிய விருந்தினர்களை உபச்சரித்து சிறப்போடு வாழக்கூடிய வைதிகர்கள் நிறைந்த திருவரங்கம் என்பதே அந்த க்ஷேத்திரம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The 4 children of a Vedic scholar disappeared from the labor room itself. Lord Krishna rescued them within a second and convinced the parents that they are their children. That powerful Lord now dwells in Srirangam, which is known for Vedic scholars who perform a lot of yagas in holy fire and also serve all their guests in a special manner என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் மீண்டும் கண்ணனாகவே அரங்கனை பாடப்போகிறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒரு படித்த உரைப்பன் ஊர் மறை பெருந்தி வளர்த்திருப்பார். வருவிருந்தை அளித்திருப்பார். சிறுப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. திருவரங்கம் என்பதுவே. ஏ